அனைவரும் வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன். இப்போது 2024 வருஷத்தில் ஏப்ரல் மாதத்திற்கான சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத பலன்களை ஜோதிட பலன்களை பார்க்க போகிறோம். இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைங்களா சார், எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாதா, நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அது தொடரத்தான் செய்யும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? சிம்ம லக்னமே அப்படி தான். நான் ஏன் சார் பிறந்தேன், ஏன் சார் வாழ்கிறேன்? ஏன்னா சிம்மராசி லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியுமே அவங்கள தீராத பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுரும். அது வேலைக்காக இருந்தாலும் சரி, தொழிலுக்காக இருந்தாலும் சரி. அதே போல் இந்த சிம்மராசி சிம்மலக்கணக்காரர்கள் கடன் வாங்கி தீராத பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு திருவென முழிப்பார்கள். அதே போல் வரக்கூடிய மாதத்தை பொறுத்தவரை, இது நான் புதுசாக தான் சொல்லியிருக்கேன். இப்போ வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துடைய நிலைன்னு பார்க்கும் பொழுது ஜாதகர் எப்பொழுதுமே அவங்க தந்தை சம்மந்தப்பட்ட தந்தையினுடைய விஷயங்களுக்காக அதிகமாக ஓடுவார். அதே போல் இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணக்கூடிய கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக இந்த வரக்கூடிய மாதங்களில் கொஞ்சம் அதிகமாக அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுவார். மெயினாக என்னென்னு பார்த்திங்கன்னா சுப விரயம் இருக்குது. ஸோ கோவில் சம்மந்தப்பட்டதற்காக விரயம் செய்யலாம், இல்லைனா தந்தைக்காக ஏதாவது ஒரு சுப விரயங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு. குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் இருப்பது கொஞ்சம் குறைவு தான். வருமானத்தை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த இன்க்ரிமெண்ட்டோ பதவி உயர்வோ இந்த மாதத்தில் இருக்காது. ஸோ எதிர்பார்க்க வேண்டாம். சிலருக்கு மட்டும் திடீர் அதிர்ஷ்டமாக வருமான உயர்வும் பதவி உயர்வும் உண்டு. ரொம்ப குறைவு தாங்க நான் சொல்கிறது, எல்லாருக்கும் கிடையாது. திடீர் அதிர்ஷ்டம், அதுக்கு பேர் என்ன சொன்னேன்? திடீர் அதிர்ஷ்டமாக சிலருக்கு. அப்போது அதிர்ஷ்டமாக மட்டுமே சிலருக்கு அமையும். அது உங்கள் கோச்சார ஜாதகத்தை பார்க்கும்போது சிலருக்கு அது நல்ல கர்மாவோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக இருந்தால் கிடைக்கும். எப்பயும் போல தான் வேலைக்காக புதுசாக வேலையை மாற்ற போகிறேன், வேறு ஒரு வேலைக்கு போகலான்னு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா, பொதுவாகவே சிம்மராசி சிம்மலக்கணத்தில் இருக்கிற நபர்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வேலைக்காக நீங்கள் ஏதாவது மாற்றம் செஞ்சீங்க அப்படின்னா தேவையில்லாமல் மாட்டிக்குவீங்க, வேலையே கிடைக்காது. அதுக்கப்புறம் தொழில் புதுசாக செய்ய போகிறேன்னு நினைக்கிற சிம்மராசி லக்கணக்காரர்களாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லிக்கலாம், சிம்மராசி சிம்மலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்யக்கூடாது சார். அப்புறம் ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, சார் வேறு லக்கணத்தில் இருந்து நான் சொல்கிறது ஏஎல்பி லக்கணம் சிம்ம லக்கணமாக போகிறவங்களுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிறப்பு லக்கணம் சிம்ம லக்கணம்னா இப்போ அந்த வயதுக்கு ஏற்ற மாறி போயிருக்கும். நீங்கள் பிறப்பு லக்கணத்தையே பார்த்துட்டு இருந்தால் அது வேலைக்காகாது. உங்கள் ஜனன ஜாதகத்தில் இப்பொழுது ஏஎல்பி லக்கணம் எங்கே போயிட்டுருக்கோ அந்த உயிர் லக்கணம் சிம்ம லக்கணமாக இருந்தால் அந்த 10 வருட சிம்ம லக்கணத்தில் இருக்கும் வரை உங்களுக்கு தொழில் செய்ய முடியாது. ஏற்கனவே நீங்கள் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க, கடகலக்கணம்லாம் வரும்போது தொழில் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணலாமே ஒழிய புது முயற்சிகளோ புதுசாக சிம்மலக்கணம் வந்ததுக்கப்புறம் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மாட்டினீங்க. இப்பயே சொல்லிடுறேன். அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க கடகலக்கணத்துலேருந்து எந்த சேஞ்சஸ் இல்லாமல் அப்படின்னா ஒரு 10 வருஷத்தை ஆனால் வருமானம்லாம் பெருசாக இருக்காதுங்க. நீங்கள் கடகத்தில் கூட சம்பாரிச்சதை விட கம்மியாக தான் சம்பாதிப்பீங்க. ஸோ இல்லை அப்படின்னா உங்கள் பேர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. கம்பெனியில் இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் பேரில் கம்பெனி நடக்குதுன்னா அதை அப்படியே சேஞ்ச் ஓவர் பண்ணி வேறு நல்ல அமைப்பில் இருக்கக்கூடியவங்க பேரில், இல்லை புதுசாக ஆரம்பிக்கணும் உங்கள் பேரில் இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு பண்ணுங்க. புதுசாக ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி அவங்களுடைய சுயஜாதகத்தை செக் பண்ணி அவங்க வேறு நல்ல அமைப்பில் லக்னத்தில் இருந்தாங்கன்னா அவங்க பேரில் ஆரம்பிங்க, உங்கள் பேரில் ஆரம்பிக்க வேண்டாம். நீங்கள் பினாமியாக கூட வச்சுக்கூடாது, யாரையும் வச்சுலாம் செய்ய முடியாது, சுத்தமாக செய்யக்கூடாது. வேலைக்கு தான் போகணும். ஆனால் வேலைக்கே போகிறதா இருந்தாலும் அந்த 10 நீங்கள் வேறு எந்த புது முயற்சியும் செய்யக்கூடாது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? அப்படி தான். அது ஏன்லாம் கேட்கக்கூடாது. அது ரொம்ப சொல்கிறது ரொம்ப நேரம் பேசணும்.
ஸோ வேலைக்கு புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன், வேறு வேலைக்கு முயற்சி பண்ணியிருக்கேன் அப்படின்னா புத்திசாலித்தனமாக பண்ணணும். இன்னொரு இடத்துல வேலை கிடச்சி கன்ஃபர்மேஷன் வந்தால் இருந்தாலும் அந்த வேலை உண்மைதானா நல்ல கம்பெனி தானே தெரிஞ்சு, ஏன்னா என்ன சொல்கிறது அப்படின்னா தேடி போய் ஏமாறுறதுக்கு பேர் தான் சிம்ம லக்னம். இப்போயே சொல்லிடுறேன். கவர்மெண்ட்டு வேலை வாங்கி தர்றேன் சார் அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து ஏமாறுறப்ப நிறையா பேர் சிம்ம லக்னம் தான். அதையும் சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பொது முயற்சியும் வேலையில் வேண்டாம். தொழில் செய்தாலும் சரி, வேலை செய்தாலும் செஞ்சால் தீராத பிரச்சனையில் போய் மாட்டிக்குவீங்க. அவ்வளோதான். சரிங்களா? செய்யாதீங்க. அடுத்து தந்தையின் மூலமாக, தாயின் மூலமாக உங்களுக்கு புது உறவு, அதாவது உங்கள் லைஃப் பார்ட்னர், உங்கள் தந்தையும் தாயும் வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்காக மணமகளையோ மணமகனையோ தேடுறாங்கன்னா கண்டிப்பாக அமையும். பூவாவது வச்சுருவீங்க. அட்லீஸ்ட் கன்ஃபர்மேஷனாவது பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வரக்கூடிய மாதத்தில் இந்த லக்ன ராசி அன்பர்கள் தந்தை தாயின் மூலமாக புது மணமகனோ மணமகளே தேடினாங்க அப்படின்னா கண்டிப்பாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை அவங்களால அமைச்சு கொடுக்க முடியும். அதே போல் மனைவி மற்றும் தாய் இருவராலும் ஜாதகருக்கு அதிர்ஷ்டமும் இந்த மாதத்தில் இருக்குது. ஒரு பாக்கியமான நிலையும் உண்டு. தந்தையும் மனைவியும் சேர்ந்து ஜாதகர் ஒருக்கு சொத்து, நிலம், சொத்து இந்த மாதிரி நல்ல என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு திடீர்னு பார்த்திங்கன்னா மனைவி வீட்டிலேருந்து ஒரு சொத்து வரும், தந்தை மூலியமாக ஒரு சொத்து வரும், தாயின் மூலியமாகவும் உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும். இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் வரக்கூடிய மாதத்தில் நிச்சயமாக உண்டு. பெரும்பாலும் சொத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மனைவி மூலமாகவோ அல்லது தந்தையின் மூலமாக வர்றதுக்கான பாக்கியம் உங்களுக்கு பெரும்பாலும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தாய் அல்லது தந்தை அல்லது அதாவது உங்கள் அப்பா கிட்ட ஒரு சொத்து இருக்கும், அந்த சொத்து இப்போ உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு சொத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா மனைவியால் உங்களுக்கு மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு, அது எதுவானாலும் இருக்கலாம். அதே போல் குழந்தைகளுடைய எப்படி சொல்கிறது, மனநிலையை பொறுத்தவரை குழந்தைகளுக்கு இந்த ஆசனவாயு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம மலம் கழிக்கக்கூடிய இடம், அந்த இடங்களில் கட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய மாதத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சிம்மராசி சிம்மலக்கண அன்பர்களுடைய குழந்தைகளுக்கு வேணக்கு இந்த ஹீட்டில் வரும் பார்த்தீங்களா, பெட்டக்ஸிலெல்லாம் சிலருக்கு கட்டி வரும் ஆசனவாய் பக்கத்தில், அந்த கட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு, சில குழந்தைகளுக்கு வரும். குழந்தைகளால் தீராத பிரச்சனையையும் தந்தையார் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? இந்த ராசி லக்னக்காரர்கள் தங்களுடைய குழந்தைகளின் மூலமாக பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சிலருடைய தந்தையினுடைய மனநிலையை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த ராசி லக்ன அன்பர்கள் உங்களுக்கு அப்பா இருந்தாங்கன்னா அவருடைய மனநிலையை கொஞ்சம் சமநிலையாக டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு புத்தி பேதளிப்பு ஆகிறதுக்கான சில வாய்ப்புகளும் சிலருக்கு, அதாவது ரொம்ப ஓவர் டென்ஷன் ஆகி மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய தன்மையும் சிலருடைய தந்தையாருக்கு ஏற்படுவதற்கான சில நண்பர்களுக்கு உடைய தந்தைக்கு இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் மனைவி நட்புறவோடு இருந்தாலும் அவங்கக்கிட்டையும் ஜாக்கிரதையாக வரக்கூடிய மாதத்தில் இருந்துக்கோங்க. சடனாக எப்படி சொல்கிறது, மனைவிக்காக நீங்கள் இப்போ கடன் வாங்கணும்னு வச்சுருப்பீங்க, அதுவும் சிலருக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய மாதத்தில். இதே போல் சிலர் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துக்கிட்டு இருந்த மனைவி திடீர்னு உங்கள் கூட சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி அது ஒன்றும் பெரிய சண்டைலாம் இல்லை, சண்டை ஏற்படும், சண்டை சச்சரவுகள். ஆனாலும் எதுக்கு நம்ம அதை முன்கூட்டியே கவனமாக எடுத்துக்கொள்ளணும், அவ்வளோதான். மற்றபடி ஓகே. மீண்டும் இன்னொரு அடுத்த காணொலியில் சந்திப்போம். அனைவரும் வாழ்க வளமுடன், சுகமே சொல்கிறேன். நன்றி.